கண்டலன்ஸ் போறதுனால இங்க வர முடியல. வைகரை சுத்தமா முடிச்சிட்டாரு. இவர் ஆவடி மனோகரன் ஆவடி டேங்க் அட்டாக் மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிட்டு நினைச்சிட்டாரு. அண்ணன் அழகான வாதங்கள் வச்சாங்க. நானும் பார்த்தேன். அன்னைக்கு வந்த மாதிரி டிஎஸ்பி வருவாரோ. சரி, நமக்கு இயற்கை பாருங்க, அது எல்லாத்தையும் விட மக்கள் கூட்டம். நான் தெரு தெருவாக போய் இப்படி பேசுவேன், ஊர் ஊராக போய் பேசுவேன். மாவீரர் நாளிலே சூளுரைப்பது என்ன? தமிழ் ஈழம் என்பது அது கரைந்து போன காணல் நீர் அல்ல, ரத்தத்தால் தியாகத்தால் எழுப்பப்பட்ட லட்சிய கோட்டை. என் அருமை சகோதரனே, சகோதரன் சொல்லக்கூடாது, அன்று வரை சகோதரன், இப்பொழுது நீ எனக்கு தலைவன். 1989 பிப்ரவரி 23 காலையில் உன்னை விட்டு பிரிந்து வருகிற போது, கிட்டுவும் நீ விருந்து அனுப்புகிற போது, என் கண்களிலே இருந்து வழிந்த கண்ணீரை பார்த்து ஏன் வருத்தப்படுறீங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி வைத்த போது, திரும்பவும் நான் எங்கு சந்திப்பேன் எனக்கு தெரியலையே என்று சொல்லிவிட்டு வந்தேனே. 89 பிப்ரவரி 23, 21 வருஷம் ஓடிடுச்சு. அன்றைக்கு காடுகளுக்குள் சுற்றிலும் தாக்கப்பட்டு ஓடுகிற போது நான் நினைச்சேன், நம்ம வாழ்க்கையும் எதிர்காலத்துக்கு தான் இருக்கும் நினைச்சேன். அன்னைக்கே நான் நினைச்சேன். இன்னைக்கு சொல்றேன், பதவிகளுக்காக அல்ல, எந்த தமிழ் ஈழத்துக்காக நீங்கள் உன் தம்பிமார்கள் உன் சகோதரிகள் ரத்தம் சிந்தி போராடினார்களோ அந்த தமிழ் ஈழத்தை கட்டி எழுப்ப இந்த தாயகத்திலே, தமிழர் தாயகத்திலே, எங்கள் தமிழ்நாட்டிலே உள்ள வாலிபர்களை இளைஞர்களை தயார்படுத்துவது அது என்னுடைய வேலை. அதற்கு சூழ்நிலைக்கிறேன். அண்ணன் நெடுமாறன் பக்கபலமாக இருந்து நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அவர் எங்களுக்கு உடனிருந்து வழிகாட்டி செல்வார். மாவீரர்கள் புகழ் வாழ்க, வெல்க தமிழீழம். நன்றி.